ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பேக்கிங் டிப்ஸ் ஒன்றும் இல்லை 3 பேக்கிங் டிப்ஸ் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேக் போர்டு வந்து எப்பயுமே நம்ம கேக் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போயிட்டு நம்மளுக்கு கையில் கிடைக்குது. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹோம் பேக்கரியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கே க்ளீன் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லி தான். ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நம்மளோட அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து எத்தனை போர்டு யூஸ் பண்ணாலும் சரி, எத்தனை டயர் யூஸ் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு போர்டுக்கும் நம்ம வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து சுகர் வாட்டர் அண்ட் க்ரஷ் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ வந்து டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக க்ளீன் ஆயிரும். ஃப்ரிட்ஜில் அப்படியே விட்டுட்டோன்னா ட்ரை ஆயிரும், கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது. தேர்ட் டிப் வந்து இந்த கிளிங் ரேப். ஒவ்வொரு டயரையும் வந்து கிளிங் ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே செட் பண்ண விட்டோம்னா அது வந்து நல்லா செட் ஆகிருக்கும். கேக்கும் ட்ரை ஆகாது, மாய்ச்சர் நல்லா ரீட்டைன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் பேக்கிங் டிப்ஸ். டாடா, பை பாய்.